compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. போரை நிறுத்த சொல்லி ஈரான் தான் எங்ககிட்ட கெஞ்சிட்டாங்க. அதன் காரணமா தான் நாங்க ஒரு 10 நாளைக்கு போரை நிப்பாட்டி வச்சிருக்கோம் அப்படின்னு வந்து ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அதை விட முக்கியமா ஈரான்ல சுப்ரீம் லீடராகவே நான் தான் ஆயிடுவேன் என்ன கூப்பிட்டாங்க அப்படிங்கிறாரு. இது வந்து உச்சபட்ச வடிவேல் ஜோக்கு. ஈரானுக்குள் வந்து அமெரிக்கா தரைவழி தாக்குதல் நடத்துமா? தரைவழி தாக்குதல் நடந்தா எப்படி நடத்துவீங்க? ஈராக் வழியா போவீங்களா, இல்ல வந்து கத்தார் வழியா போவீங்களா, எப்படி போவீங்க? ஆனால் இதை நம்ம காமெடியா எடுத்துக்காம சீரியஸாக இன்னைக்கு ஈரான் எப்படி அணுகுறாங்கன்னா, இன்னைக்கு நாடு முழுவதும் ராணுவத்துக்கு ஆள் சேர்க்கிறாங்க. தரைவழி தாக்குதலுக்குன்னு வந்தாங்கன்னா அது பெரிய புதைகுழி தான், ட்ராப் மாட்டிடுவாங்க. ஹர்மோஸை தாண்டி செங்கடல்ல பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை? 2 வழித்தடங்கள் முக்கியமானது. ஒன்னு ஹார்மோஸ், இன்னொன்னு சூயஸ் கால்வாய். இப்ப அங்கவையும் பிரச்சனை வருது. என்னன்னா, ஏமான் என்கிற நாடு ஒரு பகுதியை ஒரு ஆட்சியும் இன்னொரு பகுதியை இந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஆட்சி செய்யறாங்க. இவர்கள் யார் என்றால், இவர்கள் ஈரானுடைய ப்ராக்சி. இப்ப இதனால வந்து ஒரு சர்ச்சை எப்படி ஓடுச்சுன்னா, லாக்டவுன் பண்ணிடுவாங்களோ. லாக்டவுன் பண்ணிட்டா, ஏன்னா லாக்டவுன் பண்ணிட்டா நமக்கு எரிபொருள் தேவை குறையும், உங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டா உங்களுக்கு போக்குவரத்துக்கான இது குறையும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்ப அது நடக்காத காரணம் இந்த 5 மாநில தேர்தல். ஈரான் தெளிவாயிட்டாங்க. மூணே கண்டிஷன். ஒன்று, 13 இடங்கள்ல வந்து அமெரிக்கா பேஸ் இருக்குல்ல, அதை காலி பண்ணு. 2வது, எனக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கான காம்பன்சேஷன். 3வது, போர் நிறுத்தம் நடந்தால் இனிமே எங்கள்கிட்ட போர் வைக்கிற வேலையை வச்சுக்க கூடாது. இந்த 3க்கு ஒத்துக்கிட்டேன்னா நீ வா. எப்படி ஒத்துக்குவார் இவரு? பாகிஸ்தானோட கப்பலை வந்து ஈரான் ராணுவம் தாக்கி அழிச்சிருக்காங்க. நமக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும், ஈரானும் பாகிஸ்தான் நெருக்கமா இருந்தாங்களே. ஆனா ஈரான் அரசாங்கம் கொடுத்த தகவல் என்னன்னா, எங்களுக்கு பாகிஸ்தானா இந்தியாவா என்றால் பாகிஸ்தானை விட இந்தியா நட்பு நாடுன்றாங்க. என்ன காரணம்னா, அமெரிக்காவோடு நெருக்கமாக இருப்பது பாகிஸ்தான். இது போர் நிறுத்தம் முக்கியம் அப்படின்னு இந்தியா நினைக்கிறாங்க. இன்னைக்கு அதை பத்தி பேசுறோம். ஆனால் ஈரான் தெளிவான ஒரு விஷயத்தை என்ன பண்றாங்கன்னா, அமெரிக்காவோடு நாங்கள் போர் நிறுத்தம் இல்லை, ஏதாவது ஒரு பெரிய நாடுகள் வந்து மத்தியஸ்தம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது வந்தா தாங்க சாத்தியம். கிட்டத்தட்ட 1 மாத காலம் முடிந்து விட்டதுங்க. ஒரு அமெரிக்கா மாதிரியான ஒரு வல்லரசை எதிர்த்து கடுமையான 1 மாத யுத்தத்தை வந்து ஒரு தன்னந்தனியாக ஒரு நாடாக ஈரான் பண்ணியிருக்காங்க என்றால், அப்ப ட்ரம்ப் மனம் குழம்புவாரா குழம்ப மாட்டாரா? ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு எழுத்தாளர் திருமிகு புதுமணம் ஹலீம் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் ஹலீம் சார். கிட்டத்தட்ட அமெரிக்கா ஒரு கையறு நிலையில் இருப்பதாக தான் நமக்கு தெரியுது. இந்த ஈரானுக்கு எதிரான போரில் ஈரானுடைய ஒரு 99 இராணுவம், கடற்படை, விமானப்படை எல்லாத்தையும் நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு வீரவசனம் ட்ரம்ப் பேசியிருக்காரு. இந்த போரை நிறுத்த சொல்லி ஈரான் தான் எங்ககிட்ட கெஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன் காரணமாக தான் நாங்கள் ஒரு 10 நாளைக்கு போரை நிப்பாட்டி வச்சுருக்கோம், ஈரானுடைய அந்த மின்சக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தாமல் இருக்கோம் அப்படின்னு வந்து ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் முற்றாக நிராகரிச்சிருக்காங்க. நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போகலைன்னு ஈரான் சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் என்ன ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரா? அவரை பற்றி இப்போ உலகம் முழுவதும் இருக்கின்ற மீடியாக்கள் வந்து இதுக்கு மேலே கேலி பண்ண முடியாத அளவுக்கு பேசிட்டாங்க. அவருக்கு வந்து வயதான காலத்தினால 80 வயசு ஆயிடுச்சு, ஒரு மாதிரி இம்பல்சிவ் டிஸார்டர் இருக்குமோ. ஏற்கனவே அமெரிக்க ஜனாதிபதி பைடனுக்கு இருந்தது. ஆமாம், வயதான காலத்தில் அவர் பேசுனதே திருப்பி பேசுவார். ஆனால் இவர் என்னென்னா, பேசுனது மட்டுமல்லாமல் ஒரு பில்டப்பாகவே போயிட்டுருக்காரு. ஈரான் வந்து இதுக்கு மேலே நம்மளை வந்து கேலி பண்ண முடியாது. ஒவ்வொரு தடவையும் ஈரான், நாங்கள் யாரோட பேசணும் நீங்கள் கேளுங்க, நாங்கள் யாரோட பேசணுமோ அவங்களோட பேசணும்னு அவர் சொல்கிறாங்க. அதை விட முக்கியமாக, ஈரான்ல சுப்ரீம் லீடராகவே நான் தான் ஆயிடுவேன், என்ன கூப்பிட்டாங்க அப்படிங்கிறாரு. இது வந்து உச்சபட்ச வடிவேல் ஜோக்கு. ஆமாம், இது எப்படி எடுத்துக்கிறது? ஒரு அமெரிக்க ஜனாதிபதி, மிகப்பெரிய நாட்டுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர், அவர் வந்து என்ன ஈரானில் வந்து அங்கே கூப்பிட்டாங்க, இங்கே கூப்பிட்டாங்க, திருவாரூரில் கூப்பிட்டாங்க, தஞ்சாவூரில் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர். ஒரு பேச்சு. இது வந்து ஒரு நகைப்புக்குரிய விஷயம்தான். ஆமாம், நம்ம வந்து ஒரு சீரியஸாக இந்த விஷயத்தை நம்ம அணுக நினைக்கிறோம். ஆனால் அவர் இப்படிய பேச்சுக்களை எல்லாம் இன்றைக்கி வந்து மீடியாக்கள் ஒரு மாதிரி கேலிக்கும் கிண்டலுக்கும் இன்னைக்கு மேற்குலக மீடியாக்களே வந்து சிரிக்கிறாங்க. அப்போ இந்த யுத்தம் தேவையில்லாத யுத்தம் என்று மேற்குலக மீடியாக்கள் சொன்னதெல்லாம் இன்னைக்கு உண்மையாயிட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ இன்னொரு விஷயம் முக்கியமாக வருது.
ஈரானுக்குள் வந்து அமெரிக்கா தரைவழி தாக்குதல் நடத்துமா ம். அப்படின்னு, அது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு. ஆனால் அதையும் வந்து நாங்கள் தேவை என்றால் நடத்துவோங்கிற மாதிரியெல்லாம் பேசுகிறாங்கல்ல, அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படிங்கிறதையும் இருக்குது. இப்போது தரைவழி தாக்குதல் நடந்தால் எப்படி நடத்துவீங்க? ஈராக் வழியாக போவீங்களா, இல்லை வந்து கத்தார் வழியாக போவீங்களா, எப்படி போவீங்க? எப்படி பார்த்தாலும் நடுவுல கடல் இருக்கு உங்களுக்கு. கடல் இருக்குது, தரை வழியாக போனால் ஈராக் வழியாக போகணும். ம். வளைகுடா மற்றும் அதை சுற்றி இருக்கின்ற அமெரிக்காவுடைய 13 அமெரிக்க பேஸும் தாக்கப்பட்டிருக்கு. ஆமா. இது வழியாக போவீங்க. ஆனால் இதை நம்ம காமெடியாக எடுத்துக்காம சீரியஸாக இன்றைக்கி ஈரான் எப்படி அணுகுறாங்கன்னா, இன்றைக்கி நாடு முழுவதும் இராணுவத்துக்கு ஆள் சேர்க்குறாங்க. ஓ. இப்போது உலகளவில் ஈரான் இராணுவமும் வந்து பெரிய இராணுவம் தான். கிட்டத்தட்ட 6.5 லட்சம் இராணுவ வீரர்கள் ஈரான் ராணுவத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமானது என்னென்னா, நமக்கு இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு இராணுவம் தானே இருப்பாங்க. ஈரானில் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கு இராணுவம் இருக்காங்க. ஓ. இப்போது 31 மாநிலம் இருக்குது ஈரானில், 31 இராணுவம் இருக்குது. ஓ. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐஆர்ஜிசின்னு சொல்லக்கூடிய இந்த ஈரான் ரெவல்யூஷனரி கார்ட் காப்ஸ், ஈரான் புரட்சிகரப்படை, அது தனியாக இருக்குது. அது மட்டுமல்லாமல் பாஸ்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்காவல் படை, தன்னார்வமாக உள்ள வர்றாங்கல்ல. நம்ம ஊர்ல இருக்காங்கல்ல, வந்து நம்ம இப்போ அக்னிவேர் மாதிரி தான் வச்சுங்களேன், அக்னிபத் அந்த மாதிரி இருக்காங்க. அதில் 3 லட்சம் பேர் இருக்காங்களாம். இப்போ அந்த இடத்துக்கு 10 லட்சம் பேர் இன்றைக்கி தேர்வாக போகிறாங்க. அப்படி வந்தால் மிகப்பெரிய இராணுவ பலமாயிடும். இப்போ நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டால் நமக்கு ஒரு 15 லட்சம் பேர் இருப்பாங்க. நம்ம இராணுவம் ஒரு 5வது பெரிய இராணுவம். ஆமாம். இப்போ இன்றைக்கி ஈரான் மக்கள் தொகை எடுத்துக்கிட்டால் கம்மி தான், ஆனால் 10 கோடி மக்கள் தான். அதில் இன்றைக்கி 10 லட்சம் பேர் நாங்கள் வந்து இராணுவத்தில் சேர்றோம், எங்கள் நாட்டுக்காக நாங்கள் உயிர் துறக்க தயார்னு வந்து சேர்ந்துருக்கான். இது ஒன்று. இப்போ இந்த பக்கம் ஹர்மோஸை தாண்டி செங்கடலில் பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை? 2 வழித்தடங்கள் முக்கியமானது. ஒன்று ஹார்மோஸ், இன்னொன்று சூயஸ் கால்வாய். சூயஸ் கால்வாய். ஹார்மோஸ் என்பது வெஸ்ட் ஏஷியா, மேற்கு ஏஷியாவிலிருந்து வரக்கூடிய கப்பல்கள், சவுதி அரேபியாவிலேருந்து வர்றது, கத்தார்லேருந்து வர்றது, ஈராக்லேருந்து வர்றது, இது வந்து இந்த ஓமான் வளைகுடா, பாரசீக வளைகுடா வழியாக தான் இந்திய பெருங்கடலுக்கு வரணும். அதில் வேறு வழி கிடையாது. நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 70-80 விழுக்காடு அங்கே தான் நம்ம வாங்கிட்டு இருந்தோம். ஆனால் ரஷ்யாவிடமிருந்து வாங்குவது, மற்ற நாடுகளிலிருந்து வாங்குவது, மற்ற நாடுகளுக்கு சூயஸ் கால்வாயும் பயன்படுத்துகிறாங்க. இப்போ அங்கேயும் பிரச்சனை வருது. என்னென்னா, ஏமான் என்கிற நாடு ஒரு பகுதியை ஒரு ஆட்சியும், இன்னொரு பகுதியை இந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஆட்சி செய்கிறாங்க. இவர்கள் யார் என்றால், இவர்கள் ஈரானுடைய ப்ராக்சி. எஸ், ஆமாம், ஈரானுடைய அடியாட்கள். அதே மாதிரி தான் லெபனானை தெற்கு லெபனான், வடக்கு லெபனான் என்று பிரித்து பார்த்தால், வடக்கு லெபனானில் ஒரு ஆட்சி நடக்குது, அது கிறிஸ்துவ ஆட்சி நடக்குது, அது கிறிஸ்துவ நாடு. தெற்கு லெபனான் முழுக்க முழுக்க ஹிஸ்புல்லாவுடைய கண்ட்ரோலில் இருக்கு. அவர்களும் ஈரானுடைய அடியாட்கள். இப்போ இவர்கள் இன்னைக்கு இஸ்ரேலை தாக்கிட்டே இருக்காங்க. இப்போ நீங்கள் ஹவுதிகள் வந்து பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலமாக இஸ்ரேல் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. பாருங்களேன், இப்போது இவர்களுக்கு ஆயுதங்களை கொடுப்பது ஐஆர்ஜிசின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆமாம், ஒன்று. ரெண்டாவது, இந்த யுத்தம் 10 நாள் நிறுத்தி வச்சதா ட்ரம்ப் சொல்கிறார். ஏப்ரல் 6 வரைக்கும் நாங்கள் யுத்தத்தில் கலந்துக்கல. உண்மை, அமெரிக்கா அடிக்கலை. ஆனால் இஸ்ரேல் என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் ஒன்றும் நிறுத்தலை. இப்போ வந்து அது அமெரிக்காவுடைய திட்டம். இன்றைக்கி இஸ்ரேல் மட்டும் அடிக்கிறாங்க. அப்போ ஈரான் என்ன வர்றாங்கன்னா, சரி நானும் போர் நிறுத்தம் செய்கிறேன், ஆனால் அவங்க அடிப்பாங்க. ஓகே. இப்போ அப்படி அடிக்கிறாங்க. இப்போ யுத்தம் முடிவடையலை, நடந்துக்கிட்டே இருக்குது. அதை விட முக்கியமாக ஏன் ஹார்மோஸை பிடிக்க முடியலை அப்படிங்கிற ஒரு பேச்சு வருது. அமெரிக்காவுடைய பெரிய கப்பல் படை இருக்குது, இஸ்ரேல் இருக்குது, அமெரிக்காவுக்கு நேச நாடுகள்னு ஒரு 10 நாடு இருக்குது, நாட்டோ இருக்காங்க. நாட்டோ வரல. இல்லை, நாட்டோவை கூப்பிட்டாரு, காப்பாற்றுங்க அப்படின்னு கேட்டாரு. காப்பாற்றுங்க நீங்கள் சொன்னாலும் நாங்கள் வரமாட்டோம்ட்டாங்க. 80 வயது முதியவரை நம்பிலாம் வர முடியாண்டாங்க. அப்போ ஏன் வரலை அப்படின்றால், ஈரான் பயன்படுத்துகின்ற அந்த சின்ன படகு வடிவான ட்ரோன்ஸ். ஓகே. படகு மாதிரி இருக்கும், ஆனால் அது வந்து ட்ரோன். ஓகே. 2200 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அது போகுமா, குட்டி குட்டியாக. அதாவது $20,000 ஒரு போட்டு. ஓகே. $20,000 தான். அது வந்து ஒரு ஏவுகணை மாதிரி இருக்கும். ஓகே. கடலுக்குள்ள செயல்படுறது, கடல் மேலே செயல்படும். ஆயிரக்கணக்கான இந்த குட்டி குட்டி ட்ரோன்ஸ் இருக்குது, ஏவுகணை, அதாவது போட் ட்ரோன்ஸ். ஓகே.
இதை வந்து ஏவுனா ஆள் தேவையில்லை, நேராக போய் கப்பலில் மோதி வெடிக்கும். அப்படித்தான் அவர்கள் வந்து பயப்படுறாங்க. அது 2200 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த இது போகுமா. ஓகே. அப்போ இதுக்கு செலவு பார்த்தீங்கன்னா வெறும் $20,000 அதை செஞ்சிருவாங்களாம். அதை நீங்கள் அழிக்கிறதா இருந்தால் நீங்கள் 3 பில்லியன் 4 பில்லியன் செலவு பண்ணுறீங்க. ஓகே. இல்லை, கப்பல் எத்தனையோ கோடிகள் இருக்கும். அது என்ன மாதிரியான ட்ரோன்னா, அதை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்கன்னா போய் மோதி வெடிச்சிடும். ஓகே. ஆள் தேவையில்லை, அப்போ உயிரிழப்பு இருக்காது, ஆனால் சேதம் வந்து அங்கே பயங்கரமாக இருக்கும். இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கி வந்து அமெரிக்காவுக்கு பெரிய செலவு. நீங்கள் நம்மளே பேசியிருக்கோம், போர் ஆரம்பித்து 1 லட்சம் கோடிக்கு மேலே போயிடுச்சு, இப்போ 2 லட்சம் கோடிக்கு மேலே போயிடுச்சு. ஓகே. டாலர்ஸ். இது ஒரு சிக்கல். இன்னைக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அதுவும் இல்லாமல் கடலுக்குள்ள கன்னிவெடிகள் வச்சிருந்தாலும் ஹார்மோஸ் வழியா இந்தியா, சைனா அந்த நாடுகளுக்கான கப்பல்களும் வந்துட்டு தானே இருக்கு. அதனால கன்னிவெடி இல்லைங்கிற ஒரு பண்றாங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து ஹார்மோஸை கடப்பதற்கு 80 கப்பல்களுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே. இப்போ எத்தனை கப்பல் போகுதுங்க? 8 கப்பல். அப்போ 8 கப்பல் போகுது எந்த வழியா போகுது? கன்னிவெடி இல்லாத வழியா போகுது. ஈரான் கப்பல் படை பாதுகாக்க சொல்லி இப்படி போகாதீங்க, ஜிக்ஸாக்ல போங்க, ஓகே, இப்படி பெண்ட் பண்ணி போங்க. ஓகே ஓகே. அதனால தான் 8 கப்பல் போக முடியுது. ஓ, வழி சொல்றாங்க. வழி சொல்லி இப்போ ஒரு ஈரான் கப்பல் வழி சொல்லி இந்த பக்கமா வாங்க, வெளியே போங்க. அப்போ உங்களுக்கு டைம் எடுக்குமா எடுக்காதா? அதனால தான் 8 கப்பல் போக முடியுது. ஓகே, ஒரு நாளைக்கு. இப்போ 80 கப்பல் போகிற இடத்துல 8 கப்பல் போகுதுன்னா, இப்போ நீங்கள் அமெரிக்க கப்பல் நீங்கள் எப்படி எதில் போய் நீங்கள் மாட்டுவீங்க? தவறாக நீங்கள் போனீங்கன்னா அது வெடிச்சிடும். இதை தாண்டி வேற இந்த சின்ன சின்ன போட்டு ட்ரோன்ஸ் வேற இருக்குது, டச் பண்ண முடியல. ரெண்டாவது, நீங்கள் ஏவுகணை மூளை தாக்கினீர்கள் என்றால் நாங்கள் அணு ஆயுதம் எடுப்போம்னு சொல்லி எச்சரிக்கை வேறு பண்ணதுனால அதை செய்ய மாட்டாங்க. இப்போ ஒரே ஆப்ஷன், நாங்கள் தரைவழி தாக்குதலுக்குன்னு வந்தாங்கன்னா அது பெரிய புதைகுழி தான், ட்ராப் மாட்டிடுவாங்க. இன்னொரு வியட்நாமா பல மடங்கு பெரிய ட்ராப்பில் போய் சிக்குவாங்க. ஓகே. இது ஒரு பெரிய சிக்கலை கொடுக்குது. இப்போ எப்படி இதுலேருந்து மீளுவது? இப்போ இன்றைக்கி பாருங்கள், நமக்கு கச்சா எண்ணெய் தேவை, நமக்கும் வரத்து கம்மியாக தான் இருக்குது. ஒரு நாளைக்கு இல்லைன்னா கூட ஒரு வருடத்திற்கு நமக்கு தேவையான கச்சா எண்ணெய் என்பது பெட்ரோல் டீசல் மட்டும் எடுத்துக்கிட்டால் 17,500 கோடி லிட்டர் வேணுமா இந்தியாவுக்கு? வேணும் இல்லையா? இப்போ ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 1,400 கோடி லிட்டர் வேணும். ஆனால் நமக்கு வந்து இருப்பு எவ்வளவுன்னு பார்த்தா ஒரு 4 மாதத்துக்கு அதிகபட்சம் 3.5 மாதத்துக்கு தேவையான இருப்பு தான் இருக்குது. ஓகே. ஒரு 4 லட்சம் 4.5 லட்சம் கோடி தான் இருக்கும். இது எவ்வளவு? 4,000 கோடி தான் இருக்கும். 4,000-4,500 கோடி லிட்டர் தான் இருக்கும். ஏன்னா நமக்கு வர்றது கம்மியாகிட்டு இருக்கு. இப்போ செங்கடலும் பிரச்சனை. இப்போ இதனால் வந்து ஒரு சர்ச்சை எப்படி ஓடிச்சுன்னா, லாக்டவுன் பண்ணிடுவாங்களோ? லாக்டவுன் பண்ணிட்டா, ஏன்னா லாக்டவுன் பண்ணிட்டா நமக்கு எரிபொருள் தேவை குறையும். உங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டா உங்களுக்கு போக்குவரத்துக்கான இது குறையும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ அது நடக்காத காரணம் இந்த 5 மாநில தேர்தல். இந்த 5 மாநில தேர்தல் ரிசல்ட் வந்து மே 4ஆம் தேதி வருது. அது வர வரைக்கும் நிச்சயமாக வந்து எந்த லாக்டவுன் இருக்காது, எந்த விலையும் கூடாது. இப்போவுமே கச்சா எண்ணெய் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு கச்சா எண்ணெயுடைய அந்த டாக்ஸ் பார்த்தீங்கன்னா கூடி இருக்கு, குறைச்சிருக்காங்க. இவங்க கலால் வரியை குறைச்சிருக்காங்க. 13 ரூபாயிலேருந்து 3 ரூபாய் குறைச்சிருக்காங்க. டீசல் கலால் வரி 1 லிட்டருக்கு 10 ரூபாயிலேருந்து 0 ஆக்கியிருக்காங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, கிட்டத்தட்ட மத்திய அரசாங்கம் நஷ்டத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம். 1,7 லட்சம் கோடி 1.25 லட்சம் கோடி இது வரைக்கும் நஷ்டமாயிருக்கு. ஏன் ஏற்றுக்கிறாங்க? தேர்தல் முடிகிற வரைக்கும் அந்த காம்பன்சேஷனை ஏற்றுக்குவாங்க, மக்கள் கஷ்டப்படக்கூடாது. இல்லை என்றால் அரசு மேலே வந்து ஒரு விரக்தி வரும். அது ஒரு சிக்கல் இருக்குது. அதனால தான் மக்கள் மத்தியில் திருப்பி மே மாதத்துக்கு அப்புறம் லாக்டவுன் வந்துருமோ அப்படிங்கிற பயம் இருக்குது. இது ஒன்று. இரண்டாவது, இப்போ இந்த பிரச்சனையை தீர்ப்பதுக்கு என்ன வழி? இப்போ வந்து நம்ம ஏற்கனவே இந்த எரிபொருள் ஒரு கிரைசிஸ் பெரிய அளவில் போயிடுங்கிற அந்த அச்சம் இருக்குல்ல. ஆமாம். அதனால தான் திருப்பி ட்ரம்ப் வந்து பேச்சுவார்த்தைக்கு அவங்க கூப்பிட்றாங்க, போகிறேன். நியாயப்படி பார்த்தா அவர் வந்து ஒரு தன்மையாக கூப்பிட்டுருக்கலாம், அல்லது பிரிக்ஸை வச்சு பேசியிருக்கலாம். ஆனால் எதுக்குமே செய்யாமல் பேச்சுவார்த்தைக்கு அவங்க தான் பெக் பண்ணுறாங்க அப்படின்னு. ஈரான் தெளிவாகிட்டாங்க, அவங்களுக்கு வந்து இனி இழப்பதற்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இனி எரிபொருள் வந்து இல்லைன்னா இருக்கோ அப்படிலாம் இல்லை. எரிபொருள் விலையை கூட்டினா தான் அவங்க காம்பன்சேஷன். 3 விஷயங்கள் முக்கியமாக இருக்கா.
செய்தி வருது. 15 கண்டிஷன்லாம் போடல, ஆமா, மூணே மூணே கண்டிஷன் கண்டிஷன். ஒன்று, 13 இடங்கள்ல வந்து அமெரிக்கா பேஸ் இருக்குல்ல, அதை காலி பண்ண. அதை காலி பண்ணு. ஃபஸ்ட்டு கண்டிஷன், அதுக்கு ஒத்துக்கணும். ரெண்டாவது, எனக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கான காம்பன்சேஷன். 2. மூன்றாவது, போர் நிறுத்தம் நடந்தால் நீதியாக நேர்மையாக இனிமேல் இருக்கணும், போரே பண்ணக்கூடாது. அது இனிமேல் எங்கள்கிட்ட போர் வைக்கிற வேலையை வச்சுக்க கூடாது. இந்த 3க்கு ஒத்துக்கிட்டேன்னா நீ வா. எப்படி ஒத்துக்குவார் இவர்? இவர் மறக்கிறார். ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி இம்பல்சிவ் டிசார்டரில் இருக்கார். ஒரு ஃப்ளெக்சிபிளாக இல்லை, மனநிலை ஸ்டேபிளாக இல்லை. அஃப்கோர்ஸ் இன்னைக்கு ஐரோப்பிய யூனியன் வந்து என்ன சொல்கிறாங்க, இப்படி ஒரு 80 வயசு முதியவரை பேச்சை கேட்டலாம் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாங்க. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கிங்க, நான் வந்து நம்ம இதை பேசுகிறத வெறுமனே பேசலை. பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் இன்னைக்கு அங்கே வந்து எமர்ஜென்சி அறிவிச்சிருக்காங்க. ஆமாம், நேற்று, அதாவது லாக்டவுன் அறிவிச்சிட்டாங்க. இன்னைக்கு பிலிப்பைன்ஸில் எல்லாமே மூடப்பட்டு விட்டது. ஏன்னா அங்கே இல்லை, அவர்கள் வந்து அமெரிக்கா சார்பு நாடு, அவருக்கு நாங்கள் இப்போ கச்சா எண்ணெய் அலோவ் பண்ண மாட்டோம்னு ஈரான் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தான் வந்து மால்டோவா, இப்படி பல நாடுகள் இன்றைக்கி எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இப்போ இப்போ நம்ம எவ்வளோ நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியும்? இன்னும் ஒரு 2 மாதம் தாக்கு பிடிக்கலாம். இதே நிலைமை போச்சுன்னா நம்மளும் எமர்ஜென்சியில் டிக்ளேர் பண்ணக்கூடிய சூழல் வரலாம். அதுக்கு முன்னாடி உலகத்தில் பாதி பேர் டிக்ளேர் பண்ணிடுவான். அதோட இன்னொரு விஷயம் நடந்தது. பாகிஸ்தானோட கப்பலை வந்து ஈரான் இராணுவம் தாக்கி அழிச்சிருக்காங்க. ஆமாம், நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும், ஈரானும் பாகிஸ்தானும் நெருக்கமாக இருந்தாங்களே. ஆனால் ஈரான் அரசாங்கம் கொடுத்த தகவல் என்னென்னா, எங்களுக்கு பாகிஸ்தானா இந்தியாவா என்றால் பாகிஸ்தானை விட இந்தியா நட்பு நாடுன்றாங்க. என்ன காரணம்னா, அமெரிக்காவோடு நெருக்கமாக இருப்பது பாகிஸ்தான் இந்தியாவை விட. சொல்லப்போனால் அமெரிக்காவுடைய பேஸை பாகிஸ்தானில் இன்றைக்கி உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அது எங்களுக்கு தான் ஆபத்து, நாங்கள் பாகிஸ்தானை நம்ப மாட்டோம் அப்படின்னு பிரிக்ஸை நம்புகிறோம். ஓகே, பிரிக்ஸில் பாகிஸ்தான் கிடையாது. ஆமாம், பிரிக்ஸில் இந்தியா இருக்குது, ரஷ்யா, சீனா இருக்காங்க, பிரேசில் இருக்காங்க, இதே சவுத் ஆப்பிரிக்கா இருக்காங்க. நாங்கள் பிரிக்ஸ் நாடுகள் மட்டும்தான் நம்புவோம் அப்படின்ட்டு இன்னைக்கு பாகிஸ்தான் கப்பலை அடிச்சிருக்காங்க. இன்னைக்கு பாகிஸ்தான்லையும் ஒரு எரிசக்தி எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இது ஒவ்வொரு நாடுகளாக இப்போ வந்துகிட்டு இருக்கு. நாம வேணா இன்னும் 2-3 மாதம் தாக்கு பிடிக்கலாம். காரணம், நமக்கு வந்து கொஞ்சம் அலோவ் பண்ணுறாங்க. ரெண்டாவது, ரஷ்யாவிடமிருந்து நம்ம விலை கூடவால் வாங்குகிறோம். மற்ற நாடுகள் 41 நாடுகள் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் நம்ம தேவைக்கு வரவு கம்மியாக இருக்குது. நமக்கு தேவை ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1400 கோடி லிட்டர் ஒரு நாளைக்கு. ஆனால் வர்றது கிட்டத்தட்ட நெருக்கி தான் வருது. ஆமாம், அது எத்தனை நாளைக்கு தாக்கு பிடிக்கும்? டெஃபிசிட் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு டெஃபிசிட்டோடு தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது அப்படி இப்படி தயாரித்து நம்ம வந்து தாக்கு பிடித்தாலும் நம்ம ஒரு 3-4 மாதம் தாக்கு பிடிக்கலாம். இதற்கிடையில் வந்து எல்என்ஜியை ரொம்ப நேரம் ஸ்டோர் பண்ண முடியாது. எல்பிஜியை வந்து நம்ம ரொம்ப சேவ் பண்ண முடியாது. இன்றைக்கி நம்ம என்ன இடத்துக்கு போயிட்டோம், நீ பைப் வெளியில் வாங்கிக்கோ அப்படின்னு போகிறோம். கமர்ஷியலுக்கு நமக்கு வந்து ரொம்ப கடினமாயிடுச்சு, விலை ரொம்ப ஏறிடுச்சு, தப்பாக போயிடுச்சு. அது மக்கள் தலையில தான். இதெல்லாம் பார்க்கும் பொழுது போர் நிறுத்தம் முக்கியம் அப்படின்னு இந்தியா நினைக்கிறாங்க. இன்னைக்கு அதை பற்றி பேசுகிறோம். இன்னைக்கு பிரிக்ஸில் பேசணும்னு சொல்லிட்டு முன்னெடுப்பதே நாம தான். ஆமாம், ஏன்னா சீனாவும் இன்னைக்கு அவங்க முன்னெடுக்கிறாங்க, நாமளும் முன்னெடுக்கிறோம். ஏன்னா மக்கள் தொகை அதிகம், கன்சியூம் பண்ணுறது நம்ம தான் அதிகம். இப்போ இதை நோக்கி தான் இன்னைக்கு போகுது. ஆனால் ஈரான் தெளிவான ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாங்கன்னா, அமெரிக்காவோடு நாங்கள் போர் நிறுத்தம் இல்லை. நமக்கெல்லாம் ஷாக்கிங்காக இருக்கும். எப்போ அவன் தானப்பா சண்டை போடுறான், அவன் கூட போர் நிறுத்தலைன்னா நாங்கள் அமெரிக்காவை நம்ப தயாராக இல்லை. இதில் வந்து பழம்பொருந்திய நாடுகள் நடுநிலையாக வந்து போர் நிறுத்தம் வந்தால்தான் நாங்கள் பேசுவோம். அமெரிக்காவோட மட்டும் நாங்கள் பேச மாட்டோம். அமெரிக்காவில் எந்த நம்பகத்தன்மை இல்லை. அவர் என்னன்னா சுப்ரீம் லீடராக வந்து ஈரானை வந்துடலான்றாரு. ஏதாவது ஒரு மத்தியஸ்தம், ஏதாவது ஒரு பெரிய நாடுகள் வந்து மத்தியஸ்தம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது வந்தால் தாங்க சாத்தியம். ஒன்று பிரிக்ஸ் நாடுகள் வரணும், இல்லையாக பிரிக்ஸ் வரணும். 2 நாடுகளும் இன்னைக்கு வந்து அமெரிக்காவை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திணறாங்க. நடப்பு. அப்போ இது இருக்கையில் ஈரான் வந்து இப்போ தன்னார்வமாக ஆட்களை திரட்டுறாங்க. என்ன வாலண்டியர்ஸ், இந்த பஸ்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த ஊர்காவல் படை, நம்ம ஊரில் ஊர்காவல் படைன்னு சொல்லுவாங்க, அங்கே பஸ்ஜின்னு சொல்கிறாங்கல்ல. இவர்கள் ஏற்கனவே 3.5 லட்சம் பேர் இருக்கான். இன்னொரு 10 லட்சம் பேருக்கு திரட்டி
அவர்களுக்கு ஆயுதங்களை கொடுத்து தயார்படுத்துகிறாங்க. நாளை அமெரிக்க இராணுவம் உள்ளே வந்து விட்டால் பாலைவன ஏரியாக்களில் இந்த 10 லட்சம் பேரும் ஃபீல்டுக்குள்ளே இறங்கிடுவானுங்க. பார்க்குறவனையெல்லாம் சுடுவாங்க. எவ்வளோ பெரிய புதக்குழி! இந்த 10 லட்சம் பேரும் சாவதற்கு ரெடியாக வந்திருக்காங்க. ஷஹீதாயிடுறோம், நாங்கள் எங்கள் நாட்டுக்காக இறந்தால் நாங்கள் பெருமைப்படுறோன்னு உள்ளே வர்றான். அப்போ அதை அவன் எப்படி பார்ப்பீங்க? அப்போ எவ்வளோ ஒரு மோசமான சுச்சுவேஷன் ஏற்படும். அப்போ இவர்கள் எல்லாம் ஏற்கனவே கொஞ்சம் ஊர்காவல் படையில் பயிற்சி கொடுக்கப்பட்டவர்கள். இப்போ ஒவ்வொருத்தன் 10 பேரை கூட வச்சுக்குப்பான். இதுவும் ஒரு வகையான ப்ராக்சி. ஓகே. அப்போ இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு இன்றைக்கி ஈரான் தன்னை நகர்த்தி இருக்கிறது. அதுதான் முக்கியம். இப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது நீங்கள் ட்ரம்ப் வந்து ஈஸியான விஷயம் இல்லை ஹேண்டில் பண்ணுறது. ஈரானுக்குள்ளே போய் நான் பிடிச்சிருவேன், நான் எல்லாத்தையும் மாற்றிடுவேன், ஈரானுடைய அந்த மின்சார தயாரிப்புகள் தான் நொறுக்கிடுவேன், வாய்ப்பே இல்லை. காரணம் இவங்க ரெடி எதிர்பார்க்குறாங்க. எப்படா உள்ள வருவாங்க. இல்லை இவங்க அமெரிக்கா என்னென்னா நமக்கு இடைஞ்சல் பண்ணும், ப்ரொஆக்டிவாக யோசிக்கிறான். ஓகே. ஒன்று நீ ஹார்மோஸை தாக்குறதுக்கு வருவ, அதுக்கு இந்த மாதிரியான படகு ட்ரோன்ஸை வச்சுருக்கேன். நீ பாலைவனங்களில் வரணும், அங்கே இந்த 10 லட்சம் பேரை தயார்படுத்தி வச்சுருவேன். அங்கங்கே கன்னி வெடிகள், எங்கே கன்னி வெடி இருக்குன்னு தெரியாது. சிக்கல். நிலப்பரப்பு, பெரிய நிலப்பரப்பு, மலைகளும் பாலைவனங்களும் நிறைந்த பகுதி தான் ஈரான். அப்போ இது எப்படி சமாளிக்க போகுது? அது ரொம்ப முக்கியமானது. இன்னொன்று, இப்போ இஸ்ரேலில் நேற்று ஒரு விஷயம் வந்திருக்கு. இனிமேல் இஸ்ரேல் வந்து அந்த பக்கத்தில் இருக்கின்ற தீவுகளை விலைக்கு வாங்க போகிறோம். ஓகே. இந்த மாதிரி குட்டி குட்டி தீவுகள் இருக்குது இந்த கிரேக் பக்கத்துலலாம். இப்போ ஏற்கனவே இஸ்ரேல் இருக்கக்கூடிய மக்கள்லாம் இன்றைக்கி எங்கே ஓடுறாங்க? பக்கத்து நாடுக்கு போகிறாங்க. அப்படிலாம் போக வேண்டாம். இந்த தீவுகள் எல்லாம் ஆள் நடமாட்டம் இல்லாத தீவுகள் இருக்குது. ஓகே. பொதுவாக இந்த ஹனிமூன் தீவுகள்னு சொல்லுவாங்க. சரி. அங்கே ஹனிமூன் கப்புள்ஸ் போயிட்டு 2 நாள் சமைச்சு சாப்பிட்டு வருவாங்க. அந்த தீவுகளை விலைக்கு வாங்கி இந்த மாதிரி போர் காலங்களில் இஸ்ரேல் மக்களை போய் அனுப்பி அங்கே இருக்க வைப்போம், உயிரை காப்பாற்றுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்களாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பேச்சும் போகிறது. இப்போ இது மொத்தத்தில் இன்றைக்கி இந்த போர் வந்து நினச்ச மாதிரி நடக்கலை, ட்ரம்ப் நினச்ச மாதிரி சூழல் போகலை. கிட்டத்தட்ட 1 மாத காலம் முடிந்து விட்டதுங்க. ஒரு அமெரிக்கா மாதிரியான ஒரு வல்லரசை எதிர்த்து கடுமையான 1 மாத யுத்தத்தை வந்து ஒரு தன்னந்தனியாக ஒரு நாடாக ஈரான் பண்ணியிருக்காங்க என்றால், அப்போ ட்ரம்ப் மனம் குழம்பு மாட்டாரா? அவருக்குமே ஒரு தவறான தகவல் கொடுக்கப்பட்டு நம்ம இவ்வளோ பெரிய ஆள், நம்மலாம் நினச்சா காலி பண்ணிவிடுவோம், ஈராக் அப்படி தான் பிடிச்சோம், எல்லாமே மாறி போச்சே. இன்றைக்கி போர் நிறுத்தத்துக்கு வர்றதா கூட ஈரான் வரமாட்டேன்றானே, நேட்டோ கூப்பிட்டா நேட்டோ வரமாட்டேன்றானே, எல்லாருமேலையும் கடும் கோபத்தில் இருக்கார் ட்ரம்ப்பு. ஒருத்தரும் நடுநிலைக்கு வரலை, யாருமே வந்து பேசலை. இவ்வளோ பேருக்கு செஞ்சது வேஸ்ட்டு, நேட்டோவுக்கு செலவழித்த காசுகள்லாம் எங்களுக்கு வேஸ்ட்டு. இப்போ இந்த மாதிரி மனநிலை இன்றைக்கி ட்ரம்ப் போயிட்டாரு. ஓகே. இது ஈரான், நாங்கள் அமெரிக்காவோட எக்காலத்திலையும் பேச்சுவார்த்தை இல்லை. அது இந்த மாதிரி பிரிக்ஸ் மாதிரி நாடுகள் வந்தால் தான், பெரிய நாடுகள், வல்லரசு நாடுகள் வந்து உட்காந்து அமெரிக்காவையும் ஒரு எங்களை மாதிரி ஒரு பிரதியாக உட்கார வச்சு பேசணும். ஓகே. நான் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தைக்கு வர தயாராலேன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுதான் நீ நடப்பு. ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த மிடில் ஈஸ்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. குறிப்பாக எப்படி அமெரிக்கா வந்தாலும் தாக்குவதற்கு ஈரான் தயாராக இருக்குது, அந்த மன வலிமையோடு ஈரான் போராடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரில் கொடுத்து பேசிய நன்றிகள் சார்.